பெருந்தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய 55வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. எதிர்க்கட்சியான பிஜேபி அவரை பப்பு பப்புன்னு சொல்லி எவ்வளவுதான் சிறுமைப்படுத்தினாலும், அவர் மீது எவ்வளவு வழக்குகள் போட்டு அவரை அச்சுறுத்தினாலும், எந்த இடத்திலையும் பின்வாங்காம தொடர்ந்து பாஜகவின் அரசியலுக்கும் கருத்திலுக்கும் எதிராக இவர் களமாடி கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்துல பிஜேபியை வீழ்த்த என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்த காங்கிரசுக்கு தெளிவாக ஒரு பாதையை வகுத்து கொடுத்தவர் ராகுல் காந்தி. அவர்தான் சொன்னாரு, பிஜேபிய பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்ல மட்டும் இல்ல, ஐடியாலஜிக்கல் ஃப்ரண்ட்ல கருத்தியல் களத்தையும் பிஜேபிய நாம எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவா முன்னெடுத்து அரசியலமைப்பு சட்டத்தை கையில எடுத்து கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாரு. 400க்கு மேல சீட் ஜெயிக்கும்னு எதிர்பார்த்த பாஜகவை 240 சீட்டுக்குள்ள அடக்கி இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுடைய தயவோட 3வது முறை மோடி ஆட்சி அமைச்சிருக்கிறார்னா அதற்கு காரணம் ராகுல் காந்தி கையில அரசியலமைப்பு சட்டத்தோட செய்த பிரச்சாரம். அது மட்டும் இல்ல, 10 வருஷமா எதிர்க்கட்சி தலைவரே இல்ல அப்படிங்கிற ஆணவத்துல இருந்த ஒன்றிய அரசுக்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து அவங்க கண்ல விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு மீது ஒரு தனிப்பட்ட அன்பு கொண்ட ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல முழங்கின வாசகங்கள் இன்னும் தமிழ்நாடு மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. யூ கேனாட் கண்ட்ரோல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு தொடர்ந்து பல விஷயங்கள்ல தமிழ்நாடு அதை நிரூபித்துக் கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரான ராகுல் காந்திக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய மாநில உரிமைகள் சமூக நீதிக்கான பயணங்கள் தொடரட்டும்.